சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முனாஃப். முழு விவரங்கள் என்ன? டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்க்கும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு, SFI, DYFI உள்ளிட்ட அமைப்பினர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னா மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தற்போது வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்து வருகின்றனர். எழும்பூர் ராஜரத்னா மைதானத்தில் போராடுவதற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இதை மீறியும் இந்த நீட் தேர்வை கண்டித்தும் மத்திய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டமும் சாலை மறியல் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்திற்கு முறையான அனுமதி கொடுக்கவில்லை காவல்துறை. இதை மீறி இந்த அமைப்பினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தற்போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது டெல்லி காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. SFI, DYFI உள்ளிட்ட அமைப்பினர் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னா மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். முன்கூட்டியே எந்த ஒரு அனுமதியும் அவர்கள் வாங்கவில்லை என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இந்த போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்னா மைதானத்தில் காலையில் முதலே இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் கூடியிருந்தார்கள். அதாவது நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று இரவு முழுவதும் 3 நாட்களாக தொடர்ந்து மாணவர் அமைப்பினர் மற்றும் அதனுடைய அமைப்பு ரீதியாக கூடிய SFI, DYFI உள்ளிட்டோர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில இன்றைய தினம் எழும்பூர் ராஜரத்னா மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட முயல்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்திற்கு அனுமதி காவல்துறை முறையாக வழங்கவில்லை. தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவர்களை காவல்துறையினர் கைது செய்வதாக போராட்டக்காரர்கள் தற்போது அவரது தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் காவல்துறையினர் தற்போது அவர்களை வாகனத்தில் கைது செய்திருக்கிறார்கள். போராட்டங்கள் ஜிந்தாபாத்.
போராட்டங்கள் சிந்தாபாத். மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே கலைத்திடே 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 ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய். விடமாட்டோம் விடமாட்டோம். ரத்து செய் ரத்து செய். டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூரில் சாலை மறியல் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் இந்த தொடர் போராட்டம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது முனாஃப்? சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முனாஃப். முனாஃப், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது டெல்லி காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்க்கும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு SFI, DYFI உள்ளிட்ட அமைப்பினர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தற்போது வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு காவல்துறையினர் முறையாக இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. போராட்டக்காரர்களுக்கும் அந்த காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்றவர்கள் காவல்துறையினர் தற்போது வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியில ஜந்தர் மந்தர்ல கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி நீட் தேர்வுக்கு எதிராகவும் அதே போல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு SFI, DYFI உள்ளிட்ட அமைப்பினர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னா மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் போராட்டம் சாலை மறியலாக மாற்றுவதற்கும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இடையூறாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தற்போது வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு எதிராகவும் அதே போல மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்க்கும் வகையில் அந்த நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. சாலை மறியல் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் இந்த தமிழ்நாடு மாணவர்கள் அமைப்பு அதே போல SFI, DYFI உள்ளிட்ட அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். முறையாக காவல்துறையினரிடம் இந்த பகுதியில் போராடுவதற்கு அனுமதி பெற வேண்டும். ஆனால் இவர்கள் எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை என்பது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக போராடுபவர்களை காவல்துறையினர் கைது செய்வதாக தமிழ்நாடு மாணவர் அமைப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்திய மண்ணில் தமிழ்நாடு முழுவதும் டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக அந்த மாணவர் எதுக்காக போராட்டம் பண்றாங்க? இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்கணும். நீட் தேர்வு
கொஸ்டின் ரத்து பண்ணுங்க. யாரோட பிரச்சனை? ஒரு சின்ன பிச்சு பேப்பர் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு கமலை கழிச்ச இல்ல போடுச்சு இன்னொரு கழிச்ச அத்தனையும் கழிச்சு என் குழந்தைகளை எக்ஸாம் பண்ணும் போது பெரிய மன உளைச்சலுக்கு. ஆனா அதே காவல்துறையும் பாதுகாப்புத்துறையும் தேசிய தேர்வு முகமையில கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. ஏற்குறைய 5 வரைக்கும் போயிருக்கு. டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூரில் சாலை மறியல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கோவையில் மாணவர் அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான தகவல்களோடு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் முனாஃப். இது தொடர்பான விவரங்கள் என்ன? போராடிய டெல்லி மாணவ இளைஞர்களை மோடி அரசின் காவல்துறை துப்பாக்கி வச்சு விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அது இருக்கும் பட்சத்தில் நம்ம போராட்டத்தை முடிக்கிற மாதிரி கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 40 நேரம் காத்திரு போராட்டம். அந்த போராட்டத்தை தொடருவோம். எல்லா தொடரும் அப்படியே உட்காருங்க. கோவையில் மாணவர் அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். முழு விவரங்கள் என? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என டைசி மற்றும் எஸ்எஸ்ஐ மாணவர்கள் தற்பொழுது ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். அதே போல தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தினர் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். மேலும் டெல்லி காவல்துறையினரை கண்டிக்கிறோம் என கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் இன்று மாலை ஜீவா இல்லம் அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை எங்களது போராட்டம் தொடரும் எனவும் எஸ்எஃப்ஐ மற்றும் டைசி மாணவர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.